பாண்டியன் டூ சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனா வராங்க. மீனா வந்ததும் அத்தை என்ன சமைக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. கோமதி வந்து இனி காய் கட் பண்ணு ராஜி, மொட்டை மாடியில துணி காய் போட்டிருக்கேன், அதை போயிட்டு நீ எடுத்துட்டு வந்துருமான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உடனே மீனா கிட்ட, ஏய் நீயும் செந்திலும் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், விட்டெல்லாம் கேட்கல, எதர்ச்சியா கேட்டேன். உனக்கும் செந்திலுக்கு அப்படி என்ன பிரச்சனை, செந்தில் உன்னை என்ன பண்ணா, நீங்க இப்படி பண்ணிட்டு உங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்க, நீ அதுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லி நீ கேட்ட, சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை அது ஒண்ணும் இல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி உன்னை அடிச்சானா இல்ல கொடுமைப்படுத்தினானா, என்னடி பண்ணா, அத்தை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல, இங்க பாரு நீ என் மேல வச்சிருக்க பாசம் மரியாதை எல்லாமே உண்மைனா நடந்தது என்னன்றதை தயவு செஞ்சு சொல்லுன்னு சொன்னதும், அத்தை நான் சொல்லுவேன், ஆனா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட இருந்து சந்தேகம் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கோமதி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கின விஷயத்தையும் மீனா சொல்றாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற, செந்தில் லஞ்சம் வாங்கினானா, இதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க. ஆமா அத்தை, இந்த விஷயத்த தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, எனக்காக ப்ளீஸ் அத்தைன்னு சொன்னதோ, ஏண்டி எனக்கு தெரியாதா, ஆனா இப்படி அவன் பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை, சேர்க்க சரியில்லை அத்தை, வேற என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோமதி துணியை மடிச்சுட்டே புலம்பிக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசி வராங்க. அரசி வந்து, அம்மா என் பச்சை கலர் சுடி எங்க பண்றாங்க, ஆமா அந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு நான் தான் ரோடு ஓரம் போய் வந்தேன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அம்மா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஏமா இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு நேராக கதிர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்ல, உடனே கதிர் வராங்க. அம்மா என்னம்மா, என் கோமதி அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதும், டே செந்தில் லஞ்சம் வாங்கியிருக்கான், இந்த விஷயம் உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இனி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதம்மான்னு சொல்லிட்டு செந்தில் அண்ணன் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், சரிடா நான் இனி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததா பாக்கியத்தை காட்டுறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு பாக்கியம் அவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மயில வந்து கூப்பிட்டு, உன்னுடைய கெஸ்டா யாராவது கூப்பிடணுமா சொல்லுமா நிச்சயதார்த்தத்துக்குன்றாங்க. யாரோட நிச்சயதார்த்தத்துக்கு, சுடரோட நிச்சயதார்த்தத்துக்கா, அம்மா அந்த குமார கல்யாணம் பண்ணிக்கோ, சுடரை ஒத்துக்கல, நீங்க என்ன நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட, ஏய் சுடர் ஒத்துக்கிட்டா உனக்கு தெரியுமாடின்னு சொல்லி பாக்கியம் கேட்குறாங்க. இல்ல சுடர் ஒத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சுடரு வாங்கிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கா சொல்லுக்கா, ஏடி உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா, அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் அதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமலாம் இருக்காது, அம்மா என் நல்லதுக்கு ஒரு முடிவு எடுத்தா அதுல எனக்கு விருப்பம் தான் சொல்லிட்டு சுடர் பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே மயிலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்கிற அவளே ஒத்துக்கிட்டான், தேவையில்லாத ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு நினைக்காத, உன் வேலையை போய் பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க மயிலு. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.